புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. ரங்கராஜன் நரசிம்மன் அவர்கள் கடந்த 15ஆம் தேதி அன்று இவர் கைது செய்யப்பட்டு 14 நாட்கள் சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவு கொடுத்து இப்போதைக்கு பாருங்க இவர் உள்ள இருக்காரு. எல்லாருக்குமே தெரியும். அது குறித்து ஏற்கனவே நம்ம ஒரு விரிவான காணொலியை பதிவு பண்ணியிருந்தோம். நண்பர்கள் யாராவது அந்த காணொலியை பார்க்கலன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இந்த வீடியோட லிங்க் கொடுக்குறோம் பாருங்க. அது குறித்து சுருக்கமாக நம்ம சொல்வதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை வழக்கம் போல் ஞாபகப்படுத்திடுறோம். நண்பர்கள் இது வரைக்கும் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் பண்ணிடுங்க. ஏனென்றால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் ஒரு வீடியோ சர்வர் அடுத்த கட்டு கொண்டு போகும். எங்களை போன்றவர்களுக்கு நண்பர்கள் செய்யும் சப்ஸ்கிரைப் தான் பாருங்க மிகப்பெரிய ஆதரவு பலம். அடுத்து பாருங்க டிஸ்க்ளைமர். இந்த காணொலிக்குள்ள சொல்லப்படும் அனைத்து விஷயங்களும் நடந்து கொண்டிருப்பவை ஆதாரங்களின் அடிப்படையிலேயே சொல்லப்படுகின்றது என்பதை டிஸ்க்ளைமருக்காக சொல்லிடுறோம். சரி, எதற்காக இந்த உயர் திரு, ஏன்னா அவர் ரொம்ப மரியாதைக்குரியவர். அவர் எப்பேற்பட்ட மரியாதைக்குரியவர் என்பதை பின்னாடி வரப்போகுது பாருங்க. அதனால பாருங்க மரியாதைக்குரியவரை மரியாதையா சொல்லுவோம். உயர் திரு ரங்கராஜ நரசிம்மன் அவர்கள் எதற்காக கைது செய்யப்பட்டார்? உதயநிதி ஸ்டாலின், அதாவது வெளியில சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு, நான் கிறிஸ்தவன் சொல்லிட்டு, டெங்கு மலேரியா போல சனாதனம்னு சொல்லிட்டு, அதற்கு நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், பின்வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு, சட்டத்தை நான் மேற்கொள்வேன் என்று சொல்லிட்டு 3 ஜிஆர் சுவாமிகளுடைய காலை கழுவி பாத பூஜை செய்து அவரிடம் மன்னிப்பு கேட்டு பிராயச்சித்தத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஊரை ஏமாத்தத்துக்காக டெங்கு மலேரியா கொசு கூடலாம் சனாதன தர்மத்தை கம்பேர் பண்ணிட்டு அதையெல்லாம் ஒழிக்கிற மாதிரியே சனாதன தர்மத்தையும் ஒழிச்சு கட்டணும்னு சொல்லிட்டு, ஆனா பாருங்க உள்ளுக்குள்ள சனாதன தர்மத்தோட சட்டம் என்னவோ அதை முறைப்படி 3 ஜீயர்களோட பாதத்தை கழுவி அந்த கருண தண்ணியை தீர்த்தமாக தெளித்து கொண்டு இவர்கள் மீது படிந்திருக்கும் பிராமண தோஷ நிவர்த்தி பரிகாரத்தை பண்ணிட்டு பக்தி மார்க்கத்தை தேடி போயிருக்காங்களாம். 2026ஆம் வருடம் வர இருக்கிற தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக சனாதன தர்மத்தை பற்றி இருக்கிறார். எப்படி? யாரோ ஒரு ஜோசியர் சொன்னாராம். சரி, இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கான்ட்டு நம்ம முதலில் வெளியிட்ட காணொலியில் கேட்டிருந்தோம். ஆதாரம் இதுக்கெல்லாம் இருக்கான்னு சொல்லி. இருக்கு. யார் இல்லைன்னு சொன்னா ஆதாரம் இருக்கு. 3 ஜீயர்கள் உதயநிதி அவர்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்க இல்லைங்களா? அந்த 3 ஜீயர்களில் மிக முக்கியமான ஒரு ஜீயரான ஸ்ரீபெரும்புத்தூர் எம்பார் ஜீயர், அவர் கூட பேசிய ஆடியோவை நான் வெளியிடுறேன் பாருங்கன்னு சொல்லி ரங்கராஜ நரசிம்மன் அவர்கள் எம்பார் ஜீயர் கிட்ட பேசின ஆடியோவை வெளியிட்டிருக்காரு. மிகுந்த எதிர்பார்ப்புக்கு இடையில் சார் வெளியிட்ட அந்த பரபரப்பான ஆடியோவை நம்ம அடுத்து இப்ப பார்ப்போம். நம்ம சார் என்ன சொன்னாரு? 3 பிராமணோத்தமர்களை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து உணவளித்தால் தோஷம் போகும், 2026இல் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார். 3 பிராமண உத்தமர்கள், டிஸ்க்ளைமருக்காக சொல்லிடுறோங்க. அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்றோம். நாங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் பெயரை நாங்க எப்பவுமே சொல்றது கிடையாது. 3 பிராமண உத்தமர்களை வீட்டுக்கு வரவழைத்து அவர்களின் பாதத்தை கழுவி பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடினாங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு நடுவில் சனாதன தர்ம சட்டத்தை ஏற்றுக்கொண்டார்கள்னா அப்போ சனாதன தர்மம்னா யாருங்க? ஏனென்றால் அவர் தான் சொல்லியிருக்காரு, எப்ப பார்த்தாலும் நீங்க பிராமணர்களை வசவு பாடினேகிறீங்க, திட்டினேகிறீங்க, அதனால பாருங்க உங்களுக்கு உங்கள் மீது பிராமண தோஷம் படிந்து விட்டது. நீங்க பிராமணர்கள் எல்லாம் ரொம்ப வசவு பாடிட்டீங்க, அதனால பிராமண தோஷம் நிறைய வந்துடுத்து. இந்த பிராமண தோஷம் உங்களுக்கு நல்லதில்லை, இதுக்கு நீங்க பரிகாரம் பண்ணலன்னா விபரீதமாயிடும் அப்படின்னு ஒரு ஜோசியர் சொல்லியிருக்காரு. அந்த பிராமண தோஷம் படிந்த அந்த பிராமண தோஷத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் இதே போல பரிகாரம் பண்ணணும். அதனால 3 பேரை கூப்பிட்டு உட்கார வச்சு பாதத்தை கழுவி தண்ணியை தீர்த்தமா தெளிச்சினாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல சனாதன தர்ம சட்டத்தை ஏற்றுக்கொண்டார்கள்னு சொல்லும்போது அப்போ குறிப்பிட்ட சார்பாளர்கள் கூட்டத்துக்கு மட்டுமே சொந்தமான அந்த சனாதன தர்மத்தை ஏன் ஒட்டுமொத்தமான இந்து மதத்துக்கு சொந்தம் சொல்லி கட்டுக்கதை கட்டணுங்க? சனாதன தர்மத்தை ஒழிக்கிறேன்னு உதயநிதி சொன்னா அதோட அர்த்தம் என்ன? அப்போ இந்து மதத்தையே ஒழிக்கிறேன்னு தான் சொன்னாரு. இனப்படுகொலை வரைக்கும் போயிட்டாங்க. இந்து மதத்தை ஒழிக்கிறதுக்கு உண்டான இனப்படுகொலை வேலையில் இறங்கிட்டார் உதயநிதின்ட்டு கொஞ்சம் கூட பேமா சூசோ இல்லாம இவர்கள் மட்டுமே இந்த கூட்டம் மட்டுமே கொண்டாடக்கூடிய சனாதன தர்மம் ஒட்டுமொத்தமான இந்து மதத்துக்கு சொந்தம்னு ஒரு கதையை கிளப்பி விட்டாங்க. ஆனா பாருங்க சார்வாள்கள் கட்டின கிளப்பி அந்த கட்டுக்கதை சார்வாள் வாயாலேயே பாருங்க அறந்து நூலா போயினுக்குது. அறந்து போகிற நூலை சொல்கிறோம், அறந்து போய் நூலாக போயிருக்குது. அப்படி அறந்து நூலாக போயிருக்கிறதுக்கு நடுவில் தான் பாருங்க இன்னொரு கதையை கட்டினாரு, ஆடியோ கதையை. இதுக்கெல்லாம் ஆதாரம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்கிட்ட ஆதாரம் இருக்குது. என்ன ஆதாரங்க? யார் யார் போனா? நான் போனேன், அப்புறம் அவர் போனார். இவரு. யாரெல்லாம் போனீங்க? நான் போனேன், ஆழ்வார் திருநகர் ஜீயர் வந்தார், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜீயர் வந்தார்,
அவர் 3 பேரும் நாங்கள் போயிருந்தோம். ரங்கராஜ நரசிம்மன் அவர்கள் இருக்கார் இல்லைங்களா, அவர்கிட்ட யார் ஃபோனில் பேசினாலும் ரெக்கார்ட் பண்ணுற பழக்கம் அவருக்கு இருக்குங்களாம். அதை பாருங்க, சில பேர்கிட்ட சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணுவாராம், சில பேருக்கு சொல்லாமல் ரெக்கார்ட் பண்ணுவாராம். அப்படி ரெக்கார்ட் பண்ணதை வெளியிடலாமான்னு கேட்டும் பண்ணியிருப்பாராம், கேட்காமையும் பண்ணியிருக்காராம். அதை போன்ற ஒரு வரிசையில் தான் பாருங்க ஸ்ரீபெரும்புத்தூர் எம்பாஜியர் கிட்ட இந்த பாத பூஜை பண்ணாங்க இல்லைங்களா, அந்த பாத பூஜை பண்ணது சம்பந்தமாக ஆடியோ வெளியிட்டிருக்காரு. நான் உதயநிதி அவர்கள் வீட்டுக்கு போனது உண்மைதான், அங்கே பரிகாரம் பண்ணது உண்மைதான், நடந்தது உண்மைதான், எல்லாத்தையும் நான் முழுசாக சொல்கிறேன்னு சொல்லி அவர் ஸ்ரீபெரும்புத்தூர் எம்பாஜியர் சொன்னதாக சொல்லப்பட்ட அந்த ஆடியோவை ஃபர்ஸ்ட் நீங்கள் கேட்டுடுங்க, நம்ம அப்புறம் பார்ப்போம். தொடர்ந்து ஜிஆர் சுவாமியுடன் நான் பேசியது இதோ. அடியன் ராமானுதாசன். நம்ம மடத்தையும் சம்பிரதாயத்தையும் காக்கிறது தான் தேவர் வந்து இப்ப சன்னியாசியா ஆயிருக்கு. தனி மனுஷனை வந்து திருப்திப்படுத்துறதுக்காக தேவர் ஆகல இல்ல. சொத்து மடத்துக்கு சொத்து இருக்கு, அந்த சொத்து என்ரோல்மெண்ட்ல இருக்கு, அதனாலே அந்த சொத்துல தலையிடாதேன்னு சொல்லிட்டு இருக்கா. நான் சேகர் பாபு பார்த்த போது அவர் என்ன சொன்னார், உமக்கு நான் ஏன்பா நீங்களே எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்கன்னு கேட்டாரு ஈவோவன். ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்கும் போது, ஏன் இவருக்கு 5000 போனீங்களா? துர்காஸ்தான வீட்டுக்கு போனீங்களா? இல்ல சேகர் பாபு தான் ஃபங்க்ஷனுக்கு தான் போயிட்டு வந்தேன். என்ன ஃபங்க்ஷன்? அது ஏதோ அந்த நூல் வெளியீட்டு விழா, அந்த ஏதோ ராமானுஜர் நூல் வெளியீட்டு விழா, அதுலதான் போயிருந்தாரு. பிராமண தோஷமா எடுத்து பண்ணான்னு கேள்விப்பட்டேன். உண்மைதானே? ஆமா ஆமா, ராம தோஷமா போயிட்டு அதனால எதிகளுக்கு போடணும்னு சொல்லி, இல்ல சுவாமி அதெல்லாம் நான் அரசியல்ல வர மாட்டேன், நான் இந்து மத அரசியல் சார்ந்த இது, அதனால நான் இதை மதிப்பு கொடுக்கணும். எம்பெருமானாருடைய நூல் வெளியிட்டு, அதனால அதுக்கு இங்கேருந்து எதிராஜியரை உட்காந்து வச்சுட்டா, அவரை எதுவுமே அசைக்க முடியாத உட்காந்து வச்சுட்டா. அந்த மனவாத கூட்டம் எல்லாம் என்ன அந்த மாதிரிதான் உள்ளுக்குள்ள ஒரே 2 பேர் போன சொல்றேன். ஏன்னா முழுக்க நடந்த அப்புறம் முக்காடு சொல்றேன். பண்ணாரடி அவர் RSS அவர் வர மாட்டேன். ஆழ்வார்த்தனர் ஜியரும் நான் அந்த சீவலிபுத்தூர் ஜியரும் போனோம். ஆமா, கொஞ்சம் இதுவா இருப்பாரு, ஷார்ட்டா இருப்பாரு, அவர் தான் போனோம். சம்பாவனை ஒன்றும் இல்லை சுவாமி, வெறும் சம்பவம் எதிர்பார்த்துல போல அவளால அந்த வீடு விட்டு போயிட்டு உதயநிதி வீட்டுக்கு அவரும் வரணும்னு சொன்னா, ரொம்ப சுவாமி எளிமையா இருக்கார், கூட்ட ஃபங்க்ஷனுக்கு வரார். அதனால ஏதோ சன்னியாசி காலடி வச்சா ஜோசியன் சொன்னாரா, அது அடுத்த தடவை ஆட்சிக்கு ஒரு வாரம் ஐயோ ஒரு பச்சை தண்ணி விட நான் ஒன்னும் தொட மாட்டேன்ட்டேன். எதுவுமே நாங்க இது தொடல. அப்படி ஆமா, தூரம் இருந்தா அதான் சேவிச்சா எல்லாம் பண்ணா, எல்லாருமே எல்லாம் பண்ணா, ஆனா வேற எதுவும் நாங்க எதுவும் இது பண்ணிக்கல. அதான் அதனால கோயிலையும் ஒரு பண்ணி சொல்லும் தேவர் எப்ப சொல்றீங்க அது வரைக்கும் காத்துட்டு. சரி சரி சொல்ல சுவாமி, நான் நாளைக்கு சொல்லிடுறேன். ஆமா ஓகே, ஆராய்ச்சி சொல்லிடுறேன். நாங்க இந்த ஆடியோவை வெட்டி ஒட்டி எடிட்டிங் பண்ணிலாம் பார்ப்பலங்க. அவர் என்ன ஆடியோ வெளியிட்டாரோ அந்த ஆடியோவோட முழு பகுதி தான் இது. அப்புறம் என்னங்க, கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைன்ற ஒரு வகையில் உதயநிதி அவர்கள் வீட்டுக்கு பரிகாரம் செய்ய போனவங்கள 3 பேர்ல மிக முக்கியமான ஸ்ரீபெரும்புத்தூர் எம்பாஜியர் கிட்ட பேசின ஆடியோ வெளியிட்டிருக்காரு. அவரும் ஒத்துனுக்காரு. அதற்கு பிறகு அவரே ஏன் இவர் மேல புகார் கொடுத்து இவர் அரெஸ்ட் பண்ண வைக்கணுங்க? ஏனென்றால் திரு ரங்கராஜ நரசிம்மன் வெளியிட்ட அந்த ஆடியோல எத்தனை இடத்துல பாருங்க கட் பேஸ்ட் காப்பி பண்ணி எடிட்டிங் செஞ்சு இவருக்கு தேவையான அந்த கான்டெக்ஸ்ட் வரக்கூடிய வகையில ப்ரீ பிளான்டா அழகா அந்த ஆடியோவை ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாருங்க, அடியேன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் வணக்கம் சொல்லிக்கிறாங்க. அந்த இடத்த பார்த்துட்டு அதற்கு பிறகு அந்த ஆடியோ எந்த போர்ஷனுக்கு ஜம்ப் ஆகுது பாருங்க. அடியன் ராமானுதாசன். அடியன் நான் ரங்கராஜன் பேசுறேன் சுவாமி, ஸ்ரீரங்கத்துல இருந்து. நம்ம மடத்தையும் சம்பிரதாயத்தையும் காக்கிறது தான் தேவர் வந்து இப்ப சன்னியாசியா ஆயிருக்கு. மடத்தையும் சம்பிரதாயத்தையும் கட்டி காப்பாற்றுறது தான் நம்மளோட வேலை அப்படின்னு பேசுற கான்வர்சேஷன்ல ஜம்ப் ஆகுது. அடுத்த ஜம்ப் ஏதோ ஒரு விஷயம் பேசினேங்கிறாங்க. அடுத்த ஜம்ப் அந்த இடத்துல அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் ஈவோ கிட்ட எவ்வளவு சம்பளம்னு விசாரிச்சு இந்த விஷயத்தை பத்தி பேசுறாரு. அந்த இடத்துக்கு ஜம்ப் ஆகுது. அதனாலே அந்த சொத்துல தலையிடாதேன்னு சொல்லிட்டு இருக்கா. நான் சேகர் பாபு பார்த்த போது அவர் என்ன சொன்னார், உமக்கு நான் ஏன்பா நீங்களே எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்கன்னு கேட்டாரு ஈவோவன். அடுத்த ஜம்ப் ஃபங்க்ஷனுக்கு போறது. ஏதோ ஃபங்க்ஷனுக்குலாம் போனீங்கன்னு கேள்விப்பட்டேன். என்ன ஃபங்க்ஷனுக்கு பாருங்க, அப்படி முழுசாக நஞ்சு போச்சு. எதுக்கு முக்காடு என்ன ஃபங்க்ஷன் சொல்லுங்கன்னு சொல்லும்போது அவர் பேசுகிறவர் எம்பார்ஜியர்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை நான் நூல் வெளியீட்டு விழாவுக்கு போனேன்னு தான் சொல்கிறாரு. ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்கும் போது, ஏன் இவருக்கு 5000 போனீங்களா? துர்காஸ்தான வீட்டுக்கு போனீங்களா? இல்ல சேகர் பாபு தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் போயிட்டு வந்தேன். என்ன ஃபங்க்ஷன்? அது ஏதோ அந்த நூல் வெளியீட்டு விழா, அந்த ஏதோ ராமானுஜர் நூல் வெளியீட்டு விழா, அதுலதான் போயிருந்தாரு. அடுத்த ஜம்ப் தான் பாருங்க, இவர் சொன்ன அந்த போர்ஷன். உதயநிதி வீட்டுக்கு போய் 3 ஜீயர்களை உட்கார வச்சு பாத பூஜை பண்ணி பாதத்தை கழுவி அந்த தண்ணியை தீர்த்தமாக எடுத்து தெளித்து கொண்டார்கள் அப்படின்னு அவரே சொன்னதாக சொல்லப்பட்ட அந்த போர்ஷன்
2 நாளுக்கு யதிக்கு இந்த ததியாராதனை பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணான்னு கேள்விப்பட்டேன். உண்மைதானே? ஆமா ஆமா சுவாமி ராமதோஷமா பேச்சு, அதனால எதிகளுக்கு போடணும்னு சொல்லி வீடியோல எப்படி ஒரு பேசியிருக்காரோ அதே மாதிரி தான் அந்த ஆடியோலையும் பேசியிருக்காரு. அவர் கூட வேற எதையோ ஆரம்பிச்சு இதே மாதிரி தான் பேசியிருக்காரு. ஏதோ ஒரு விஷயம் கேள்விப்பட்டனே அப்படின்னு சொல்லி யாரோ சொல்ல நானும் கேள்விப்பட்டேன் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் பாருங்க. இவர் கூட பேசுறது ஸ்ரீபெரும்புத்தூர் எம்பார்ஜியர் பேசுவதாக சொல்லப்படுகின்ற அந்த ஆடியோவில் இவர் பேசுவதற்கு அவர் பதில் கொடுக்குறாரு. யாரோ சொன்னாங்க அப்படின்ட்டு கடைசி ஜம்பு, அந்த கடைசி ஜம்பு தான் மிக முக்கியமானது. நான் என்னன்னு தீர விசாரிச்சு சொல்றேன்னு சொல்லி தான் முடிகிறார் பாருங்க. சரி சரி அரியல் சொல்ல சாமி, நாளைக்கு சொல்லிடுறேன். ஆமா ஓகே, தீர ஆராய்ச்சி சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட 4-5 இடத்துல ஜம்பாய் தான் பாருங்க. வேற கான்வர்சேஷனுக்கு மாறி இவருக்கு தேவைப்படுகின்ற வகையில் வர மாதிரி ஒரு ஆடியோவை எடிட்டிங் பண்ணி செட்டப் பண்ணியிருக்காரு. நூல் வெளியீட்டு விழா சம்பந்தமாக பேசிட்டு இருக்கிறதுக்கு நடுவில் பாருங்க எதையோ மிக்ஸ் பண்ணி சமீபத்தில் ஜிஆர் ஒருவருக்கு மேரேஜ் ஆச்சு. இந்த மாதிரி மடத்தை பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வயசுல கல்யாணம்லாம் பண்ணிக்கலாமான்னு கேட்கும்போது இல்லை எனக்கு அப்புறம் பாருங்க இந்த மடத்தை பாதுகாத்துக்கிறதுக்காகத்தான் நான் கல்யாணமே பண்ணேன்னு சொன்ன விஷயத்தை குறித்து தான் பாருங்க அவங்களுக்குள்ள ஏதோ பேசுறாங்க. அப்படி பேசுற விஷயத்துக்கு நடுவில் தான் பாருங்க எதையோ பேசி குழப்பி இவருக்கு தேவையான கான்டெக்ஸ்ட் வரக்கூடிய அளவுக்குண்டான எடிட்டட் வெர்ஷன் ஆடியோவை தான் பாருங்க இவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. சரிங்க, இது எடிட்டிங் செய்யப்பட்ட வெர்ஷன் தான், எடிட்டட் வெர்ஷன் ஆடியோ தான் நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் நீங்க சொன்னா ஒத்துக்க மாட்டோம். வேற யார் சொல்லணுங்க? வெள்ளையா இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்கன்னு ஊருக்குள்ள ஒரு பொய் கதையை கட்டுறாங்க இல்லைங்களா? அவங்கள ஒருத்தர் யாராவது சொன்னா நாங்க ஏத்துப்போம் அப்படிங்களா? அப்ப இதை பாருங்க, நமக்கு திரும்ப ஜம்ப் ஆடியோ ஜம்ப் ரொம்ப கிளியரா தெரியுது. அது குழந்தை கூட சொல்லிடுவாங்க அது வந்து ஜம்ப்டு வெர்ஷன் தான் அப்படின்னு. ஸோ வந்து அப்படியே அவர் வெர்பாட்டியமா போடல. பெரியவங்களுக்கு கூட கிடையாதுங்க, குழந்தைங்களுக்கு கூட தெரியும் இந்த ஆடியோ ஜம்ப்டு வெர்ஷன் ஆடியோ தான் சொல்லிட்டு நாங்க சொல்லலைங்க. வெள்ளையா இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்றீங்க இல்லைங்களா? அவங்க சொல்றதுதான். நமக்கு திரும்ப ஜம்ப் ஆடியோ ஜம்ப் ரொம்ப கிளியரா தெரியுது. அது குழந்தை கூட சொல்லிடுவாங்க அது வந்து ஜம்ப்டு வெர்ஷன் தான் அப்படின்னு. ஸோ வந்து அப்படியே அவர் வெர்பாட்டியமா போடல. இந்த ஆடியோவை சாதாரணமாக நம்ம கேட்கும் போதே தெரியுது அது ஜம்பாய் தான் போகுது, ஜம்ப்டு வெர்ஷன் சொல்லி. ஆனால் இதுக்கு நடுவில் பாருங்க அவர் பேசுவதை போலவே ஏஐ மூலமாக ஏதாவது கிரியேட் பண்ணாங்களான்ட்டு அது சம்பந்தப்பட்ட டெக்னீஷியன் தான் பாருங்க கண்டுபிடிக்கணும்னு ஒத்துக்கிறாரு. எடிட்டட் வெர்ஷன்ங்கிறது என்னால கணிக்க முடியுது, மாப்டு வெர்ஷன்ங்கிறது டெக்னிக்கலால தான் சொல்ல முடியும். எடிட்டட் வெர்ஷன் தான் இது வந்து என்னுடைய கணக்குல. அப்போ இந்த ஆடியோ என்பது பொய்யாக வாண்டடா பர்பஸா ப்ரீ பிளான் பண்ணியே ஃபேப்ரிகேட் பண்ணப்பட்ட ஆடியோன்றது ஊர்ஜிதமாகுது, உண்மையாயிடுது. இதுக்கு நடுவில் தான் பாருங்க அடுத்த கட்டம் ரங்கராஜ் சாரோட சப்பக்கட்டு வெர்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ எம்பார்ஜியர் கொடுத்த புகார்லயே அவர் பேசலன்னு சொல்லலை, இவர்கிட்ட அவர் பேசலன்னு சொல்ல, ரங்கராஜ நரசிம்மன் கிட்ட பேசலன்னு சொல்லலை, நான் பேசலன்னு அவர் ஒத்துக்கிறாரு. இல்ல எம்பார்ஜியருடைய புகார்லயே ஏன்ட்ட அவர் ஃபோன் பேசினாரு, நான் அவர்கிட்ட பேசினேங்கிறது இருக்கு. அவருடைய கம்ப்ளைண்ட் கொடுத்ததுலேயே எம்பார்ஜியர் அவர்கள் கொடுத்திருக்க கம்ப்ளைண்ட்லயே இது நான் பேசினதை திரித்து வேற பொருள்களில் ஜாதி மத கட்சிகளுக்குள்ள பேதம் ஏற்படும் வகையில் பேசினாரு. ஆனால் நான் பேசலன்றதை ஒத்துக்கிறாரு. ஆனால் இவர் சொல்ற மாதிரிலாம் நான் பேசலன்னு புகார் கொடுத்துருக்காரு. சரி, ஒரு புகார் கொடுத்தாலும் வழக்கு போடுங்க, நீதிமன்றத்துக்கு கொண்டு போங்க, நீதிமன்றத்தில் விசாரணை பண்ணி யார் குற்றவாளின்னு கண்டுபிடிக்கிட்டோம். அதை விட்டுட்டு புகார் கொடுத்த உடனே அவர் எதுக்கு நீங்க அரெஸ்ட் பண்றீங்க? அப்ப இதுல வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு என்ன இருக்கு? அவர் எங்கேயும் ஓட போதில்லை, எங்கேயும் தலைமறைவாக போதில்லை. அவரே 100-150 வழக்கு இதற்கு முன்பாக எக்கச்சக்கமா போட்டிருக்காரு. மாசத்துல 20 நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஹைகோர்ட்டுக்கும் நடையா நடந்துருக்காரு. அவர் போட்ட கேஸ்ல அவரே எக்கச்சக்கமான கேஸ் போட்டிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் எங்கே ஓடிட்டு போறாரு? எங்கேயும் ஓட போதில்லை. அவர் எதுக்காக நீங்க கைது பண்ணணும்? அவர் ஓடி போற ஆளு கிடையாது, தப்பிச்சு போறாங்க. அவர் இதே நீதிமன்றங்களில் 100 வழக்கு அவர் போட்டிருக்காரு. மாசத்துக்கு 20 நாள் வந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளைக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஆன்லைன்லயும் அவரும் வந்துட்டு இருக்காரு. அவர் மேல 10 வழக்குகள் இருக்கு. எந்த பிரச்சனையும் கிடையாது. ஹி இஸ் அவைலபிள், வெரி மச் அவைலபிள் ஹியர். அப்போ அவர் கைது பண்ண வேண்டியது என்ன ஆயிட போகுது? இப்போ அவர் பேசின வீடியோ பப்ளிக் டொமைன்ல தான் இருக்கு, இப்போ அவைலபிள்ல இருக்கு. 1.5 லட்சம் பேர் மேல பார்த்துருக்காங்க. அது சம்பந்தமா நீங்க புகார் வந்தா விசாரிங்க. அதை விட்டுட்டு எதற்காக அவரை கொண்டு போய் சிறையில் அடைக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கிறாரு இல்லைங்களா? இதற்கு முன்பாக எந்த ஒரு அட்வொகேட்டாவது உலகத்துல எந்த ஒரு அட்வொகேட்டாவது இதை போல ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்களா? கேட்டதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க நீங்க. அப்பேற்பட்ட மடம் அது வந்து எம்பெருமானார் இருந்த இடம். அப்ப இதற்கு முன்னாடி சனாதனத்துக்கு 1008 சர்ச்சைகள் வந்த போது எந்த கம்ப்ளைண்டும் கொடுக்காத ஜிஆர் சுவாமிகள் இங்க வந்து அவருடைய போனை பத்தி வந்தோடனே நமக்கு வந்து ஒரு பெரிய கேள்வி வருது. நீங்க வந்து இதற்கு முன்னாடி என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, இப்ப ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. பாத்தீங்களா, இதற்கு முன்பாக ஊருக்குள்ள 100 பிரச்சனை நடந்திருக்கு சனாதன தர்மத்தை குறித்து. அதுக்கெல்லாம் அவர் எந்த ஒரு கருத்து தெரிவிக்கலையே, எந்த ஒரு புகார் கொடுக்கலையே. சனாதன தர்மத்தை அழிக்கிறேன்னு சொன்னாரே, அப்ப கூட ஜிஆர் எதுவும் கருத்து தெரிவிக்கலையே. எம்பார்ஜியர் எவ்வளவோ எக்கச்சக்கமான விஷயம் ஊருக்குள் நடந்துங்கும் போது எதற்குமே கருத்து தெரிவிக்காத, எதற்குமே புகார் கொடுக்காத எம்பார்ஜியர் இதற்கு மட்டும் ஏன் புகார் கொடுக்கிறாருன்ற ஒரு புத்திசாலித்தனமான கேள்வியை
கேட்டிருக்காரு இல்லைங்களா? ஆனா பாருங்க, அப்படி கேட்ட அந்த புத்திசாலித்தனமான கேள்விக்குள்ளவே பதில் இருக்குங்க. அப்ப இவர் தான் கொடுத்தார் அப்படின்னா நீங்க முன்னாடி ஏன் கொடுக்கலங்கற இதுக்கு முன்னாடி 100 சம்பவங்கள் இதே சனாதன மதத்துக்கு கேள்விக்குள்ளாக 100 சம்பவம் இருந்துச்சு. அப்ப ஏதாவது நீங்க சொல்லிருக்கீங்களா? ஏதாவது தமிழ் அர்ச்சனை பத்தி உங்களுக்கு நீங்க பேச சொல்லிருக்கீங்களா? அனைத்து ஜாதி அர்ச்சனை பத்தி உங்களுக்கு நீங்க பேச சொல்லிருக்கீங்களா? சனாதனத்தை ஒழிப்புங்கற பத்தி நீங்க ஏதாவது சொல்லிருக்கீங்களா? இப்ப இவ்வளவு கேள்விகளுக்கு பதில் சொல்லல. சார் சொன்ன அந்த 100 பிரச்சனைன்றது எல்லாமே பொதுவான பிரச்சனை. அப்படி பொதுவான பிரச்சனை பண்றதே பாருங்க பொதுவாகவே இவங்க தான். அப்படி அவங்களே பண்ணிட்டு அவங்களே எப்படி முன்னாடி வந்து நாங்க தாங்கன்னு அவங்க முகத்தை காட்டிப்பாங்க, கருத்தெல்லாம் சொல்லி அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இப்போ பொதுவான பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய அந்த 100 விஷயத்துக்கு அவர் புகார் கொடுக்காம இதற்கு மட்டும் ஏன் புகார் கொடுத்தாருன்னு சொன்னா இது அவர் சம்பந்தப்பட்ட விஷயங்க. உங்க குடும்பத்தில் இருக்கிற அனைவர் மீதும் பிராமண தோஷம் பட்டு விட்டது. அந்த பிராமண தோஷத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் 3 ஜீயர்களை வரவழைத்து பாத பூஜை செய்து அந்த தண்ணீரை தீர்த்தமாக தலையில் தெளித்து கொண்டார்கள்னு இவர் சொன்னதாக சொல்லிதான் பாருங்க அந்த வீடியோவே ரெடி பண்ணி போட்டிருக்காரு அவரு. முழுக்கம் உணஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு இருக்கு சுவாமி, நடந்ததை சொல்லும் அப்படின்னு நான் சொன்னேன். ஆமாம் போனேன். ஒருவர் சொல்லாத விஷயத்தை இல்ல அவர் தான் சொன்னார்னு சொல்லும்போது அப்போ எந்த சம்பந்தப்பட்டவங்க, நான் சொல்லாமையே சொன்னதாக சொன்ன அந்த எந்த சம்பந்தப்பட்டவங்க வந்து புகார் கொடுப்பாங்கன்ட்டு சார் தான் சொல்லணும். இதுல வேற பாருங்க, இந்த ரங்கராஜன் சார் அந்த ரங்கராஜன் நரசிம்மனுக்கு சூற்ற புகழ் மாலை. இவரும் திரு டி ஆர் ரமேஷ் போன்றவரும் வந்து இந்த கோயிலோட பாதுகாப்புக்கு அவ்வளவு அளப்பரிய பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய நிறைய ஆர்டர் வந்து ஹைகோர்ட்ல இவங்களால வாங்க முடிஞ்சிருக்கு. அடடா, எப்பேற்பட்ட நல்ல மனுஷனாகிறாரு, கோவிலுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாரு, எவ்வளவு சேவை செய்யறாரு. இப்பேற்பட்ட ஒரு நல்ல மனுஷனுக்காக இதே போல ஒரு நிலைமை வரணும் அப்படின்னு யாராவது கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ பாருங்க. Just 1 week back, ஏதோ அதாவது இவர் ஏதோ சுப்ரீம் கோர்ட் போயிருக்கார் போல, ரொம்ப டீடைல்ஸ் இல்ல. சுப்ரீம் கோர்ட் இவர் போயிருக்காரு, ஏதோ கேஸ் விஷயமா போயிருக்காரு. அங்க வந்து ஏதோ சாதகமா விஷயம் வரலையோ, எனக்கு எக்ஸாக்ட்டா டீடைல்ஸ் தெரியல. சோ அவர் ஏதோ ட்வீட் போட்டுருக்காரு, என்னன்னா நான் இவ்வளவு செலவழிச்சு டெல்லிக்கு வந்தேன், பாருங்க ஒன்னும் நடக்கலன்னு ஏதோ போட்டுருக்காரு. அதுக்கு யாரோ நம்ம சென்னை ஹைகோர்ட்ல ஒர்க் பண்ற ஒரு அனுஷான்னு ஒரு அட்வொகேட், அவ என்ன எழுதிருக்காங்க, சார் நீங்க எதுக்கு இவ்வளவு செலவழிச்சுட்டு டெல்லி வரைக்கும் போறேன், இப்பதான் வந்து இப்ப நியூ ஃபெசிலிட்டியா லைவ் ஸ்ட்ரீமிங் நடக்குது, நீங்க இருந்த இடத்துலயே பார்க்கலாமே, இது இவ்வளவு செலவழிச்சு போக வேண்டாம்னு சொன்னா. சார் ரங்கராஜன் சார் உங்களுக்கு தான் சொல்றாரு, பாத்துக்கங்க. சொல்லுங்க சார் இன்னும் மேல. எனக்கு அந்த அம்மா வந்து எழுதினா இந்த மாதிரி எல்லாம் உங்க வைஷ்ணவ, அதாவது எப்படி ஆயிட்டுனா உங்க வைஷ்ணவர்கள் நம்ம தான் இப்படி பேசுறோம். அதுக்கு அவர் எழுதுறாரு அந்த பெண்ணுக்கு, நவத்வாரங்களையும் பொத்திக்கொண்டு இரு என்று அர்த்தம். வேறு இடம் பார், இங்க தேவையில்லாமல் உன் மூக்கை நுழைத்து வாங்கி கொண்டது போதும், உன் வீட்டுக்காரரிடம் வைத்துக்கொள். யூ காட் டு லேர்ன், அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றார். யூ காட் டு ஒரு லேடி அட்வொகேட் கிட்ட. பேய்க்கும் சண்டை, அதை ஊரே வேடிக்கை பார்க்குதுன்னு சொல்ற மாதிரி சார்பாள்களுக்கும் சண்டை. 2 சார்பாள்களுக்கும் வருகின்ற சண்டைக்கு நடுவில் பாருங்க எப்படி அவர்களை குறித்தே உண்மையை போட்டு உடச்சிக்கிறாங்க பாருங்க. அது அவருக்கும் பழக்கம் இருக்கா, முன்னாடி தெரிஞ்சவங்களா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. யூ காட் டு லேர்ன் டு ஷட் யுவர் 9 holes, else misery is there for sure in your life. Porkies like you, and the lady advocate பார்த்து, like you are many in Twitter, so take your sorry face elsewhere and cry in your husband's shoulder. Bugger off, you're still in மரியாதைன்ற வார்த்தை அது எந்த மொழியிலையோ, தமிழ் மொழியில் ஆரம்பித்து உலகத்தில் இருக்கிற எந்த மொழியில பாருங்க அந்த மரியாதைன்ற ஒரு வார்த்தையை எழுதி இதுக்கு என்னப்பா ஸ்பெல்லிங்னு நம்ம ரங்கராஜ் நரசிம்மன் கிட்ட கேட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்படியா இதே போல ஒரு வார்த்தை இருக்கான்னு கேட்கக்கூடிய உலக மகா ஜென்ம கூட்டத்தை சேர்ந்தவருங்க அவரு. காலமாக ஒடுக்கப்பட்ட மக்கள், ஒடுக்கி வைக்கப்பட்டிருந்த மக்களும் பாருங்க மேல வரணுன்றதுக்காக கொண்டு வரப்பட்ட இந்த இடஒதுக்கீடு என்பது பிச்சை எடுத்து வாழும் பொழைப்புன்னு சொன்னாருங்க. இதுல வேற பாருங்க 4 வேளை குளிக்கிறேன், 5 வேளை பூஜை பண்றேன், 6 வேளை மந்திரம் சொல்றேன், எப்பவுமே நான் கடவுள் நாமத்தை உச்சரித்து விட்டு தான் பாருங்க அடுத்த வார்த்தையை பேசுவேன்னு ஊருக்குள்ள சுத்தி நிற்கிற இவர் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் கேவலமான வார்த்தையாகத்தான் இருக்கும். அதைத்தான் பாருங்க துஷ்யந்த ஸ்ரீதர் அவர்களும் சொல்றாரு. அதாவது சார் தேர் இஸ் சம் ப்ராப்ளமா என்ன தெரியல. இப்ப என் விஷயத்துக்கு வர நான் வந்து பிறரை பத்தி பேச முடியாது. இப்போ வந்து 1.5 வருஷமா இந்த டேட்டிங், நான் ஜெயஸ்ரீ சாரநாதன் ஒரு ஹிஸ்டாரியன் அவங்க வந்து ரிசர்ச் வந்து ராமாயணத்தை பத்தி ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கா. நான் அந்த அம்மாவுக்கு எங்க அம்மாவை விட 4-5 வயசு மூத்தவா, அவளையும் என்னையும் இணைச்சு நீ டேட்டிங் பார்ட்னர், நீயும் அவளும் டேட்டிங் பார்ட்னர். அந்த அம்மாக்கு 67 வயசு, நான் அவ பிள்ளை வயசை விட கம்மி, எனக்கு டேட்டிங் பார்ட்னர். அதாவது இந்த மாதிரி ஒரு 100-120 ட்வீட் சார். யூ வொன்ட் பிலீவ். நான் வணங்குற எங்க ஆச்சாரியன் சுவாமி தேசிகன் மேல நான் சொல்றேன், இது வரைக்கும் சார் ஐ ஹவ் நாட் ரிப்ளைட் ஈவன் டு a single tweet. அந்த அம்மா ஒரு அட்வொகேட்னு சொல்றது கூட ஒரு ஓரமாகட்டாங்க. ஆனா பாருங்க பொது வழியில ஒரு தாய் குலத்துக்கிட்ட பேசும்போது இந்த அளவுக்காக பேசுவாங்க. இப்படி பேசுறோம். அதுக்கு அவர் எழுதுறாரு அந்த பெண்ணுக்கு, நவத்வாரங்களையும் பொத்திக்கொண்டு இரு என்று அர்த்தம். இவரு நல்லவர், கண்ணியமானவர், கோவிலுக்காக போராடுறவர், ரொம்ப சேவை செய்யறவர். இவரை எதுக்காக நீங்க விசாரணை கைதியா இருக்கும்போது அவரை உள்ள வைக்கிறீங்க? தண்டனை குற்றவாளியாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவராக இருந்தாலும் ஏன் இப்படிலாம் பண்றீங்க அப்படின்ட்டு. இப்போ அவர் சொல்றாரு இல்லைங்களா, அவர் பேசின வீடியோ பப்ளிக் டொமைன்ல இருக்கு, விசாரிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நாளைக்கே ரங்கராஜன் ஒரு வார்த்தை, இந்த ரங்கராஜன் சொல்றோம், நரசிம்மன் ரங்கராஜன் சொல்றாங்க, நம்ம சார் ரங்கராஜன் இருக்கார் இல்லைங்களா, அவர் ஒரு விஷயத்த எங்ககிட்ட சொன்னார்னு சொல்றோம். என்னன்னுங்க, மோடி அவர்கள் இருக்கார் இல்லைங்களா, உதாரணத்துக்கு சொல்றோங்க. அப்புறம் என்னப்பா அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட யாரும் சண்டைக்கு வராதிங்க, உதாரணத்துக்கு சொல்றோம். இப்போ ரங்கராஜன் எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்னாருங்க, ஒரு விஷயம். மோடி அவர்களுக்கும் ஒரு தீவிரவாதிக்கும் ரொம்ப வருஷங்களா பாருங்க நட்பு இருந்தது. அந்த நட்பு இன்னைக்கும் பாருங்க அவங்க 2 பேருக்குள்ள, தீவிரவாதின்னு தெரிஞ்சும் பாருங்க அவங்க 2 பேருக்குள்ள நட்பு தொடர்ந்து இருக்குன்னு ரங்கராஜன் எங்ககிட்ட சொன்னதாக
பொது வழியில் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல சொல்கிறவங்க மீது நடவடிக்கை பாயுமா பாயாதா? இல்லைங்க, இதே போல சொல்லியிருக்காரு ரங்கராஜன், சொன்னதாக சொல்லியிருக்காரு. சொன்னாரா இல்லையான்னு விசாரிப்போம், விசாரணை பண்ணுவோம். புகார் வந்திருக்கு, அவர் ஏன் கைது பண்றீங்க? அவர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கிறீங்க? அவர் பேசின வீடியோ பொது வெளியில இருக்குது. நான் தான் பாருங்க இதே போல தீவிரவாதிக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்குன்னு சொன்னதாக சொல்றாரு. விசாரிக்கிட்டாங்க, பிரச்சனை கிடையாதுங்க. நீங்க கேஸ் போடுங்க, நீதிமன்றத்துக்கு போட்டோம். நீங்க ஏன் அவர் மீது நடவடிக்கை எடுக்கிறீங்கன்ற ஒரு கேள்வியை அப்பவும் கேட்பாரா? இல்ல என்னப்பா நான் எங்க சொன்னேன், நானு இதே போல மோடி அவர்களுக்கும் தீவிரவாதிக்கும் தொடர்பு இருக்குன்னு நான் எப்போ சொன்னேங்க அப்படின்னு பதறுவாரா? பதறாம அப்படியே அமைதியா இருப்பாரா? பதறுவார் இல்லைங்களா? கதறுவார் இல்லைங்களா? அதுவும் யாரை குறித்து? பிரதமர் அவர்களை குறித்து நான் சொன்னதாக சொல்றாருன்னு சொல்லி போய் புகார் கொடுப்பார் இல்லைங்களா? நமக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? இதுதான் அந்த பிராமண புத்தி, இதுதான் அந்த பிராமண புத்தி. இது குறித்து பிராமண தோஷ நிவர்த்தி பரிகாரம் பண்ணாங்க இல்லைங்களா? அது குறித்து ரங்கராஜ நரசிம்ம வருஷனும் கேட்டோம். அடுத்து பாருங்க ஜிஎஸ் சொன்னதாக சொல்லப்படுகின்ற அந்த ஆடியோ வருஷனும் கேட்டோம். இப்போ உதயநிதி அவர்கள் மேடையிலேயே பாருங்க இது குறித்து என்ன சொன்னார்ன்றது அவர் வருஷனை கேட்டுருவோம். போன வாரம் என்ன பத்தி ஒரு வதந்தி வந்தது. சனாதனம் பத்தி நான் பேசுறதுக்காக யாரோ ஒரு சாமியாரை கூட்டிட்டு வந்து பரிகாரம் பண்ண அப்படின்ற ஒரு வதந்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னுடைய தலையே சீவன் அப்படின்னாங்க. மன்னிப்பு கேளுனாங்க. மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு நீதிமன்றமா போய் வழக்கு போட்டப்போ அதுக்கும் நான் பயப்படல. நான் போய் பரிகாரம் கேட்பேனா? அந்த செயலில் ஈடுபடுவேனா? நான் கலைஞருடைய பேரன், சொன்னதுதான் என்னுடைய கொள்கையில எப்பவும் உறுதியா இருக்கும். இந்த வதந்தியை கூட அந்த வாடகைக்கு விடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அதுங்க இதை பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுங்க, எதோ செஞ்சு பார்த்தோம், அரசியல் ரீதியாக எதோ செஞ்சு பார்த்தோம், எதுவும் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல. வேற ஏதாவது ஒரு வகையில ஆன்மீகத்தின் வகையில ஏதாவது கையில் எடுத்து உருட்டுவோன்ற ஒரு ரேஞ்சில் பாருங்க, உருட்டு தான் இதே போல வந்து நிற்கிற ரங்கராஜ நரசிம்மன் உருட்டு. அப்பேற்பட்ட ஒரு உருட்டை அவரே உருட்டுன்னு ஒத்துக்கிறாரு. அது ஆமாங்க, ஜம்ப்டு வெர்ஷன் தான், போலியாக எடிட்டிங் செய்யப்பட்ட பொய்யான ஆடியோன்னு ஒத்துக்கிறாரு. அப்படி இருந்து பாருங்க மனசு கேட்காது இல்லைங்களா? சப்பக்கட்டு கட்டி தானே ஆகணும். அப்படி உருட்டுக்கெல்லாம் சப்பக்கட்டு கட்டுற இவர் திஷா ரவியை கைது பண்ணாங்க இல்லைங்களா? கைது பண்ணும்போது அப்ப சொல்ல வேண்டியதுன்னு, என்னங்க இது ஏதோ பாருங்க டூல் கிட்ட ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொல்றீங்க, ஏன் அதெல்லாம் பண்றீங்க? சரி, டூல் கிட்ட ரிலீஸ் பண்ணாங்களா இல்லையான்ட்டு விசாரணை பண்ணுங்க. ஒரு பெண் என்றும் பாராமல், மாணவி என்றும் பாராமல் எதுக்காக நைட்டா போய் கைது பண்றீங்க? இதெல்லாம் தப்புங்க. நீதிமன்றத்தில் வழக்கு போடுங்க, அவங்க விசாரணை நடக்கட்டும். தண்டனை பெற்றா தண்டனை குற்றவாளியாக சிறையில் அந்த மாவடைங்க. அதை விட்டுட்டு விசாரணை கைதி எதுக்காக நீங்க சிறையில் அடைச்சிங்கன்ட்டு ஏங்க அப்ப கேள்வி கேட்காம எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ, எந்த ஒரு சேனலுக்கும் கிடைக்காத ஒரு வீடியோ எங்களுக்கு கிடைச்சிருக்குன்ட்டு கைது செய்யப்பட்ட அந்த திஷா ரவியோட மொபைல் பாருங்க டெல்லி போலீஸ் கஸ்டடியில இருக்கு. அந்த கஸ்டடியில் இருக்கிற அந்த மொபைலுக்குள்ள இருக்கிற ஃபுட்டேஜ் பாருங்க, எக்ஸ்க்ளூசிவ் ஃபுட்டேஜ் உங்களுக்காக ரிலீஸ் பண்றேன்ட்டு இவரோட சாணக்கியா சேனல் தான் ரிலீஸ் பண்ணாங்க. அதுவும் எப்படி பயங்கரமா பில்டப் பண்ணி எடிட்டிங்லாம் பண்ணி. ஏன் அப்ப கேட்க முடியுதானே இந்த வார்த்தையெல்லாம்? என்னங்க அந்த அம்மா விசாரணை கைதி தானே, ஏன் உங்களை சிறையில் அடைக்கிறீங்க? தண்டனை குற்றவாளி இல்லைங்களேன்ற ஒரு கேள்வியெல்லாம் கேட்காம ஒரு தீவிரவாதி ரேஞ்சில் ஏன் சார் பில்டப் பண்ணீங்க? அதுக்காக தான் மறுபடியும் ஒன்ஸ் மோர் கேட்குறோம் பாருங்க. நமக்கு வந்தா ரத்தம், இதே பாருங்க மற்றவங்களுக்கு வந்தா டொமேட்டோ சாஸா? இதுதான் அந்த பிராமண புத்தி, இதுதான் அந்த பிராமண புத்தி. இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இதே போல ஊரை ஏமாத்திருப்பாங்க தெரியாதுங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையில பாருங்க மாட்டிக்கும் போது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிறது. ஒன்று பாருங்க மதத்துக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிப்பாங்க, இல்லைன்னா பாருங்க கடவுளை கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க, அப்படி இல்லைன்னா கோயிலை கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. அவர் கோயிலுக்காக போராடுறாரு, சாமிக்காக கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சாமிக்காக யாரும் போராட வேண்டாங்க, சாமிக்காக போராடி யாரும் கஷ்டப்பட வேண்டாம். சாமியை காப்பாற்றியதுக்கு சாமிக்கு தெரியும். உங்களை போன்றவர்கள் பாருங்க நாங்கள் தான் சாமியை காப்பாற்ற போறோம்னு சொல்றதால் தான் சாமியை பாருங்க சாமியாலேயே காப்பாற்றிக்க முடியல. அப்புறம் எப்படிங்க சாமி உலகத்தில் இருக்கிற மக்களை காப்பாற்றுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்குறீங்க. இதுதான் அந்த பிராமண புத்தி. சாமி, கடவுள், பகவான், பக்தி, கோவில், ஆன்மீகம், மதம் அப்படி இப்படின்ட்டு ஊரை ஏமாத்ததுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் பாருங்க மனுஷனுக்கு மனுஷன் கண்ணுக்கு முன்னாடி நடமாடினுக்கிற மனுஷனுக்கு மனுஷனா மதிக்க கத்துக்கங்க, வாழ பழகுங்க. அதற்கு பிறகு கடவுளையே காப்பாற்ற வந்தவங்க அவங்க தான் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் பில்டப் பண்ணி ஊரை சுத்துறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், தப்பு கிடையாது. ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலியில் வந்த எல்லா விஷயத்தை குறித்து நீங்கள் என்ன அப்படி உங்களுக்கு கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணும்போது கண்டிப்பாக பாருங்கள் இந்த ஆடியோவை குறித்து, இந்த ஆடியோவோட உண்மைத்தன்மையை குறித்து நீங்கள் உண்மையிலேயே என்ன நினைக்கிறீங்க அப்படி உங்களுக்கு கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.